ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மோட்டர்சைக்கிள் மினியாக்ஸ். இப்போ என் கையில் இந்த ஒரு ப்ராடக்ட் காட்டுறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு பிராண்ட் நியூ ப்ராடக்ட். ஸோ இது வந்து நடுவில் இருக்கிற ஸ்பாஞ்ச். இந்த ப்ராடக்ட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வே கிளச். ஸோ ஒன் வே கிளச் பேரிங் இது தான். இது என்ன பண்ணும், இது எதனால் போகணும்னு சொல்லிட்டு காட்டுறீங்க வாங்க. இப்போது பொதுவாக வந்துட்டு நார்மலாக செல்ஃப் அடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் செல்ஃப் மட்டும்தான் அடிக்கணும். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அடிக்கும்போது இப்படி ரைஸ் பண்ணி தான் செல்ஃப் அடிக்கிறாங்க. செல்ஃப் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இது ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றப்போனா, உங்களோட ஒன் வே கிளச் பேரிங் வந்துட்டு வேர் அண்ட் டேருக்கு இதுவாகும். அது வேர் அண்ட் டேர் ஆகிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஒன் வே கிளச் போயிடும். ஆக்சுவலாக இது உங்களுக்கு சிம்டம்ஸ் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீங்கள் செல்ஃப் அடிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நாய்ஸியாக தான் ஸ்டார்ட் ஆகும். இன்ஜினில் வந்துட்டு ஒரு கலகல நாய்ஸ் வந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். அது வந்து உங்களுக்கு செல்ஃப் அடிக்கும் போதெல்லாமே தெரியும். அதே மாதிரி ஆஃப் பண்ணும்போதும் தெரியும். ஸோ நீங்கள் எப்போவுமே செல்ஃப் அடிக்கும்போது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் செல்ஃப் மட்டும் அடிங்க. நீங்கள் செல்ஃப் அடிச்சுக்கிட்டு இப்படி ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் வே கிளச் சீக்கிரமாக போயிடும். அதுலேயும் வந்து மெயினாக உங்களோட ராயல் என்ஃபீல்ட்ஸில் சீக்கிரமாக போயிடும். ஸோ இந்த ஒன் வே கிளச் உங்களுக்கு காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை மெயின்டைன் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸிங் வந்துட்டு ஒரு ஒரு வண்டிக்குமே மாறும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு ஒன் வே கிளச்சோட பேரிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்ராக்ஸ் to 5,000 rupees கிட்ட வரும். ஸோ ஒரு வண்டிக்குமே வந்துட்டு இந்த ப்ரைஸிங் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன வண்டி வச்சுருந்தாலுமே செல்ஃப் அடிக்கும்போது அடுத்த வாட்டி இதை யோசிச்சுட்டு செல்ஃப் அடிங்க. இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பழக்கத்தில் இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் தான் ஆகும். பட் அதுக்குள்ளே நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவும் மிச்சமாகவும், வண்டி எங்கேயும் நிற்காது. வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிற இஷ்யூஸு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்து செல்ஃப் அடிங்க. பை பை.